ஒரு குட்டி விலாக் பார்க்கலாமா? இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சக்கரவள்ளி கிழங்கு டிக்கி பண்ணியிருந்தேன். இதுக்கு சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சுட்டு அதை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு சில பொருளெல்லாம் சேர்த்து கட்லெட் ஷேப்பில் கொண்டுட்டு வந்துட்டு ரெடி பண்ணுறது. இதோட ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ லிங்க் டேக் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. சுரஃபாமாக்காக ஹார்ட் அண்ட் ஷேப்பில் ரெடி பண்ணியிருந்தேன். இது பட்டரில் 2 பக்கமும் சேலை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். அண்ட் இதுக்கு சைடிஸாக மின் சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கையோட அதையுமே ரெடி பண்ணிட்டேன். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் சுரஃபாமுக்கு மட்டும் தான் பேக் பண்ணியிருந்தேன். சுரேமுக்கு இன்றைக்கி லீவு. அண்ட் இன்றைக்கான லஞ்சுக்கு சிம்பிளாக எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கரில் சிக்கன் பிரியாணி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதில் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இதில் வேலை பெருசாக இருக்காது அப்படின்றனால பிரியாணி கொஞ்சம் லேட்டாக தான் ரெடி பண்ணேன். ஸோ எல்லாம் வதக்கி சிக்கன்லாம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி சீரக சாம்பார் ரைஸ் போட்டு இன்றைக்கி பிரியாணி பண்ணியிருந்தேன். ஸோ சைடிஷ்காக கொஞ்சமாக முட்டை, அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா அதுவுமே ரெடி பண்ணி வச்சுட்டு ஹஸ்பண்ட்க்கு பிரேக்ஃபாஸ்ட்டையுமே வந்துட்டு சுட்டு எடுத்துட்டேன். பிரியாணியுமே நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக ரெடியாகி வந்துருந்துச்சு. நல்ல சூடாக இருந்தனால கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா பேக் பண்ணேன். இன்றைக்கான லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இது தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.